Students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 6.3, பயிற்சி 6.3. The first sum பார்க்க போகிறோம். If A vector equal to I minus 2j plus 3k, B vector equal to 2i plus j minus 2k, C vector equal to 3i plus 2j plus k. Find A vector cross B vector cross C vector. Second subdivision, A vector cross B vector cross C vector. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். A vector equal to I minus 2j plus 3k, B vector equal to 2i plus j minus 2k, C vector equal to 3i plus 2j plus k vector. இப்போ வந்து A vector cross B vector cross C vector கண்டுபிடிக்கணும். இதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கணும். A vector cross B vector equal to ஃபஸ்ட் ரோவில் வந்து ijk எழுதிடணும். செகண்ட் ரோவில் ஏவோட காம்பனன்ட்ஸ், தேர்ட் ரோவில் வந்து பியோட காம்பனன்ட்ஸ். இப்போ ஐஜேக்கு எழுதிட்டோம். ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 - 2 3, பி வெக்டருக்கு வந்து 2 1 - 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஐ இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு -2 × -2 மல்டிப்ளை பண்ணோம்னா 4, 1 × 3 ஃபார்முலாவில் வர மைனஸ், இல்லை 4 - 3 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து மைனஸில் எடுக்கிறோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால -j இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 × -2 -2, 2 × 3 6, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, அதனால் -6 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 × 1, 2 × -2 -4, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +4 வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4 - 3 வந்து 1, 1 × i வந்து i வந்துடும். -2 -6 வந்து -8, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -, ப்ளஸ் 8jன்னு வந்துடும். இங்கே 1 + 4 5, 5 × k 5k அப்படின்னு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட கிராஸ் C வெக்டர் போடணும். அதே போல் டிட்டர்மினண்ட்டில் ijk ஃபஸ்ட் ரோவில் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்ச அந்த வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதுகிறோம். 1 8 5. அதுக்கடுத்து C வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 3 2 1. இப்போ இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். I இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு 8 × 1 8, 2 × 5 10, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் 8 - 10ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்த வேல்யூ நம்ம மைனஸில் எடுக்கணும். -j இன்ட்டு 1 - 15, அதாவது 1 × 1 1, 3 × 5 வந்து -15 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் கே வெக்டர் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 × 2 2, 3 × 8 வந்து 24 வந்துடும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் -24 அப்படின்னு எழுதிப்போம். அதுக்கு அடுத்தது 8 - 10 வந்து நமக்கு -2, அதனால் -2 × i வந்து -2iன்னு வந்துடும். 1 - 15 அப்படின்னும் போது -14, -14 × -j வந்து +14j அப்படின்னு வந்துடும். k வந்து 2 - 24ன்னும் போது -22ன்னு வந்துடும். அதனால் இங்கே வெளியே ப்ளஸ் இருக்கனால -22k அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 8 - 10 -2, அதனால் -2 × i வந்து -2i, ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு இங்கே -14 இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14j, இங்கே வந்து -22 இருக்கும், இங்கே வெளியே ப்ளஸ் இருக்கனால -22k அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் A வெக்டர் கிராஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே B வெக்டர் கிராஸ் C வெக்டர். இப்போவும் நம்ம B வெக்டர் கிராஸ் C வெக்டர் கண்டுபிடிச்சிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு ஃபஸ்ட் ரோவில் ijk எழுதிக்கணும். செகண்ட் ரோவில் B வெக்டரோட காம்பனன்ட்ஸ், தேர்ட் ரோவில் C வெக்டரோட காம்பனன்ட்ஸ் அதை எழுதியாச்சு. I இன்ட்டு 1 × 1 1, 2 × -2 -4, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +4. அதுக்கு அடுத்தது இங்கே ப்ளஸ் ஜே இருக்குது, நம்ம -jன்னு எடுத்துக்கணும். -j எடுத்துகிட்டு அந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 × 1 2, 3 × -2 வந்து -6, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +6 வந்துடும். ப்ளஸ் கே இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 × 2 4, 3 × 1 வந்து -3 அப்படின்னு கிடச்சிரும். 1 + 4 வந்து 5, 5 × i வந்து 5i, மைனஸ் இங்கே வந்து 8, இங்கே மைனஸ் வெளியே இருக்குது, அதனால் -8j, 4 -3 வந்து 1 × k வந்து k வெக்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் கண்டுபிடிக்கணும். இதே போல் டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டில் வந்து ijk எழுதிடணும்.
ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் ரோவில் வந்து ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 -2 3 எழுதிடுறோம். அதுக்கடுத்தது பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் அது வந்து 5 -8 1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். I இன்ட்டு -2 × 1 வந்து -2, -8 × 3 வந்து -24, இங்கே ஃபார்முலா ஒரு மைனஸ், அதனால் +24, -j இன்ட்டு 1 × -15, அதுக்கப்புறம் k இன்ட்டு 1 × -8, 5 × -2, -10, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், +10 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து 22 × I 22i வந்துடும். ப்ளஸ் இது வந்து -14, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அதனால் +14jன்னு வந்துடும். 10ல் 8 போயிடுச்சுன்னா 2 × k 2k. இதுதான் நமக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சியோட வேல்யூ. நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.